Incurious three ஒரு வானவில் கேக். ஓ, திகல் இன்டீரியர். ஓ, இந்த சந்தர்ப்பத்திற்காக எனக்கு ஒரு சிறந்த அச்சு உள்ளது. இதன் மூலம் என் சிறந்த படைப்பிற்காக ஒரு சரியான வட்டமான மாவை வெட்டுவேன். இந்த கேக் குழந்தை விரும்பும் வண்ணத்தினை கொண்டுள்ளது. இதை நன்கு கிரீமுடன் அலங்கரிக்க மட்டுமே உள்ளது. ஆனால் சமையல்காரர் அதை எப்படி செய்வது என்று அறிவார். பாரிஸின் முழுவதையும் ஊற்றுவதற்கு எனக்கு மிகவும் அதிகமான கிரீம் தேவைப்படும். ஓ, என்ன அழகு! சரி, கிரீம் சமமாக பொருந்தவில்லை என்று எனக்கு சொல்லாதே. நான் இதை இப்போதே சரி செய்கிறேன். அப்படியே மேலே கூட நிச்சயமாக. இதோ என் கரண்டி சிறந்த வேலை செய்கிறது. சமையல்காரரே, உங்ககிட்ட வந்து எவ்வளவு பெரிய கேக் இருக்குது. ஆனால் பாட்டியனுடைய கேக் ரொம்ப சிறிதாக வந்தது. சமையல்காரரை தோற்கடிக்க நமக்கு உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும். ஓ, யோசனை! எனக்கு 2 பாதிகள் தேவைப்படும். அவற்றை இப்படி வைக்கிறேன். இப்போது நான் ஒரு பட்டாம்பூச்சியை வெட்ட முடியும். ஓ, மற்றும் சில பழங்கள் மற்றும் கனி காய்கறிகளால் பட்டாம்பூச்சியை அலங்கரிக்க மறக்காமல். ஓ, அருமை! மேலும் இங்கே சாக்லேட் குச்சிகளும் உள்ளன. என்ன அழகு! அருமை பாட்டி! எனவே நான் வெல்ல மாட்டேன். ஐஸ்கிரீம் போன்ற ஒளிரும் ஏதாவது சேர்த்தால் மட்டுமே. ஆம், அதை உருக்கி வண்ணமயமான கேக்கில் ஊற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்காக நான் இந்த ஹேர் ட்ரையரை பயன்படுத்த போகிறேன். ஓ ஆம், இது அழகாக இருக்கிறது. கூரே ஹூ நான் ஏற்கனவே வென்றுட்டேன் அப்படின்னு கருதுங்க. ஓ, சமையல்காரர் எப்பொழுதும் போல ஒரு பிரகாசமான யோசனை. வெளியேறுவதற்கான வழி கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு சாக்லேட் லெகோ. இது என் கேக்க காப்பாற்றி அதை ஒரு சமையல் இனிப்பு மாஸ்டர் பீஸா மாற்றும். சாப்பிடுங்க. ஓ வாவ், நீ என்ன செய்தாய்? ஓ சகோதரா, நான் ஐஸ்கிரீமை மிகவும் விரும்புவதை அவன் அறிவான். அருமை! என்ன அழகான சாக்லேட் கேக்! இந்த கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, மிகவும் நல்லது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, என்ன ஒரு அழகான பட்டாம்பூச்சி! இதை யார் செய்தார் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். நிச்சயமாக அது பாட்டிதான். அவள் எப்போதும் நிறைய ஸ்ட்ராபெரி மற்றும் பிற பழங்களை வைக்கிறாள், ஏனெனில் எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் என்று அவள் அறிவாள். இது அருமையாக இருக்கிறது. ஓ, அது ஒரு லெகோ கோபுரம். இந்த கேக் மிகவும் தனித்துவமாகவும் மிகவும் குளிர்ச்சியாகவும் தெரிகிறது. வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. அது பாருங்கள். இணைப்புகள் லெகோக்கள் எதிலிருந்து செய்யப்படுகின்றன? அவை சாக்லேட்டா? ஓ என் கடவுளே, இது அற்புதமாக இருக்கிறது. கேக்கை சுவைக்கட்டும். ஆஹா, ஆம், என் ஆன்மாவின் ஆழத்தில் நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த கேக்குகள் அனைத்தும் மிகவும் சுவையாக உள்ளன. நான் முடிவு செய்தேன், அனைவரும் வெற்றி பெறுகிறார்கள். ஹூரே, எனக்கு ஹை ஃபைவ் கொடு. சரி, இப்போது எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஓ, இது தெளிவாக உள்ளது. நன்கு. பாட்டி மிகவும் சுவையான வீட்டில் தயாரித்த உருளைக்கிழங்குகளை சமைக்கிறார். ஆனால் அவற்றை தோல் சீவ விரும்புவதில்லை. எனக்கு இந்த ஒரு லைஃப் ஹேக் இருப்பது நல்லது. பாட்டி அதை உங்களுடன் பகிர இருக்கிறார். நான் உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் குலுக்குகிறேன். இப்போது உருளைக்கிழங்கு தோல் நீக்கப்பட்டுள்ளது. புதிதாக வாங்கிய கருவியின் உதவியுடன் துண்டுகளாக வெட்டலாம். இது எனக்கு என் மகள் கொடுத்தது. ஆமாம், பாட்டிக்கு இதை சமாளிக்க எளிதல்ல. ஆனால் நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு அற்புதமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் உள்ளது. அவற்றை எண்ணெயில் வறுக்க வேண்டும். அப்போதெல்லாம் தயாராகிவிடும். சரி, சவால் வெல்ல உங்க கற்பனை சக்தியை பயன்படுத்தணும் மாமணி. முதல்ல நான் சீஸை வெட்டி ஒரு கோபுரம் கட்டுவேன். அப்படியே. இப்போது எனக்கு சுவையான சிப்ஸ்கள் மற்றும் ஒரு சுத்தி தேவைப்படும். வேலைக்கு இறங்குங்கள். ஓ ஆம், இப்போ பிரெட் கிரம்ப்ஸ் தயாராகிவிட்டது. அதனால் நான் சீஸ் ஸ்டிக்ஸ்களை அதில் உருட்ட முடியும். ஓ ஆம், அந்த சரியான நிறத்தை பாருங்கள். அற்புதம். இதோ சீஸ். அதை பிரெட் கிரம்ப்ஸில் மூழ்கடிக்கிறோம்.
அதை எண்ணெயில் வறுக்கவும். அப்படியே அருமை. ஓ வாவ், குள். இப்போது நான் சவாலில் வெல்ல எப்படி என்பதை அறிவேன். மிகவும் சுவையான குச்சிகள், நிச்சயமாக சாக்லேட் குச்சிகள், அதாவது கிட்கேட். அவற்றுக்கு கூட பிரெட் கிரம்ஸ் தேவையில்லை. கிட்கேட்டை தீவிர வறுக்கியில் ஊற்றி சமையல்காரர் போல வறுக்க நேரம் வந்துவிட்டது. அது பண்ணலாம். ஓ பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தயார் மற்றும் என் பேத்தியை காத்திருக்கின்றன. குறைவாக உள்ள ஒன்று கெட்சப் தான். ஓ நிமிடம், என்ன பிரச்சனை? அது பிழியவில்லை. வாருங்கள். அடடா, ஆம், அது நகைச்சுவையாக இருந்தது. ஓ இல்ல, என்ன ஒரு துர்நாற்றம். ஓ இல்ல, என் சாக்லேட் எரிஞ்சிட்டுச்சு. ஓ என்ன செய்வது இப்போது? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியல. என் கண்ணாடிகள் எங்கே? பாட்டி, ஒரு யோசனை. பாட்டி எதையும் பார்க்காத போது நான் அவளது பிரெஞ்ச் ஃப்ரைஸை எடுத்து அவற்றை காரமான மிளகாய் மாறலாம். இது நகைச்சுவையாக இருக்கும். ஓ இது சரி. என் பகுதியும் தயார். உணவை அனுபவிக்க சோபி. ஓ இதோ உனக்கு செல்லம். பார்ப்போம். ஓ வாவ், என்ன அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இவை எதிலிருந்து செய்யப்பட்டவை? இது சீஸ். சமையல்காரர்கள் மக்களை மகிழ்விக்க எப்படி என்று தெரியும். எனக்கு பிடிச்சிருக்கிறது. இது அருமையாக சுவைக்கிறது. இந்த ஃப்ரைஸ் எளிமையாக தோன்றுகின்றன, ஆனால் அவை ருசியாகவும் உள்ளன. நன்றாக செய்தாய் சகோதரா. நன்று. ஏய், இவை பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு பதிலாக காரமான மிளகாய்களா? ஓ ஆம், இது ஒரு வகையான ஜோக். ஓ செல்லமே, இது என் பங்கு. அருமை இல்லையா? வாங்க சாப்பிடு. சரி சரி, பாட்டி சொன்னால் நான் கேட்பேன். ஓ ஒரு நிமிடம். இல்லை, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நல்லவை. அல்லோ பாட்டி, நீங்கள் தவறு செய்தீர்கள். சமையல்காரர் வெற்றி பெற்றார். ஆமா சரி, எனக்கு தெரியும். யாருக்கு சந்தேகம்? ஓ இந்த முறை எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயார் செய்யுங்கள். மிகவும் நல்ல தேர்வு. சாண்ட்விச் கடினமாக தோன்றவில்லை. எனக்கு ரொட்டி வேண்டும். ஓம் ஓம் ஓம். பாட்டி. ஓ இப்போ இல்ல பேரன். அட சரி, சாண்ட்விச் செய்ய நேரம் வந்து விடுது. நாங்க ஹாம் சாலட் வைத்து அதுக்கு மேல் கேட்சப் போட்டுக்கிறோம். அதுவே போதும். ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கேட்சப் தேவை. அருமை. இப்போது மற்றொரு பனைக்கீற்றை மேலே வைக்கப் போகிறேன். மற்றும் நிச்சயமாக எனக்கு சில பல் குச்சிகள் மற்றும் வெள்ளரிக்காய்கள் தேவை. நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். செர்ரி, தக்காளி மற்றும் இதோ முதல் கண் மற்றும் இரண்டாவது ஒன்று. நான் ஒரு சாண்ட்விச் கார் செய்து விட்டேன். இது சரியானதா? குளிர் இல்லையா? அடடே பேரன். சரி, என் பேர குழந்தைக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் சாண்ட்விச் செய்வேன். அருமை. இப்ப எனக்கு கிரீம் தேவை. கண்டிப்பாக. யாரும் பார்க்காத போது முதல்ல சுவைக்கிறேன். சரி, ஸ்ட்ராபெரி ஜாமின் மீது கொஞ்சம் கிரீம். சிறப்பு. இப்போது சில ஸ்ட்ராபெரிகளை சேர்ப்போம், ஆனால் பசுமையானவை. ஓ எவ்வளவு மனம். இப்போது அனைத்து பச்சை பாகங்களையும் நீக்கி ஸ்ட்ராபெரிகளை மேலே வைப்போம். இதோ எங்கள் சாண்ட்விச். அதை நறுக்குவோம். ஏய் சமையல்காரரே, பாருங்கள், இது அருமையா? ஓ பாட்டி, உங்களுக்காக எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு சமையல் குறிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன். இப்போது நான் பிரான்சில் அவர்கள் செய்வது போல சாண்ட்விச்சை சேர்க்கப் போகிறேன். சாண்ட்விச்சை அதிவேகமாக செய்வது எவ்வாறு என்பதை மாஸ்டர்கள் மட்டுமே அறிவார்கள். நான் அவர்களில் ஒருவன். சிறப்பானது. ஆஹா, அற்புதம். நல்ல வேலை. சரி, இதோ செல்லமே. பார்க்கலாம். ஓ அத பாருங்கள், ஒரு சாண்ட்விச் கார். அருமையாக இருக்கிறது. மோசம் இல்லை. ஒரு நிமிடம், இது என்ன?
ஒரு பல்குத்தி ஆஃப் அதை விழுங்கி இருக்கலாம். ஐயோ சரி, இப்போது பாட்டியின் சாண்ட்விச்களை சுவைக்கப் போகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக மணக்கின்றன. ருசியாக இருக்கிறது. இது மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். வாவ், அந்த சாண்ட்விச்சை பாருங்க, அது ரொம்ப பெரியதா இருக்குது. ஓ, அது என் வாயில கூட அடங்கல. ஓ இல்ல, அது உடைந்து விட்டது. அது ஒரு நகைச்சுவை. இதை படம் பிடிக்க வேண்டும். சரி, வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். ஓ நன்றி செல்லமே. ஹூரே, பாட்டி வென்றார். அது ரொம்ப சுவையா இருக்குது. கேக்கின் எல்லா எசிவ போகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். ஒன்றிடுடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான விழா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பைபை, அந்ததை பாருங்கள். என்ன, அது மேசையின் கீழே இருக்கிறது. அட, கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே
மிகவும் சாக்லேட் இருக்கு. அட சுத்தி மன்னிக்கவும் பிரான்ஸ், எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ, மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா, இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம், அது மிகவும் நல்லது. நன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொருட்களில் முக்குகிறேன். ஒரு 1000 அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அதுக்கு கீழஞ்சூர். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்க அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாய் இருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாய் இருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டாப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும்.
வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்ட போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். புடைசல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது பல சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்க போகிறேன். பயன்பட்டது. ஓ, வாங்க. ஹூ, ஹூ. அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பர்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா, அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. ஹூம் ஹூம். இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா? இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள் எல்சா. எம்மாவிற்கு நன்றி. வாவ், என்ன ஒரு குழந்தை. ஓ ஓ வாவ், சரி, எனக்கு இங்கே ஒரு பெரிய அளவு கிடைத்துள்ளது. வாவ் வாவ், என்ன ஒரு பெரியது. சூப்பர். ட்ரேசி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல. ஓ, நீங்கள் அனைவரும் என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. கவர் எடுக்கலாம். முயற்சிக்க நேரம். அருமையாக இருக்கிறது. ஓ, இருங்கள், உள்ளே என்ன இருக்கிறது? இன்னொரு சிறிய ஒன்று இருக்கிறது. ஆனால் இது மயிர் கொண்டது. அதை பாருங்கள். ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இதோ உங்களுடைய வீடு. இது அற்புதமாக இல்லையா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. வாவ். என்ன ஒரு அழகுத்தனம். வாவ். ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது என் முறை. கவரை அகற்றுவோம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன? என்னுடைய உள்ளே இன்னொரு லூலு இருக்கிறதா? அதை உடைக்கட்டும். ஏ ஏ ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய்.
எல்லா சாக்லேட்டையும் வெளியே எடுக்கிறேன். இது தயாராக உள்ளது. சில சாக்லேட் துண்டுகளை பிளாஸ்டர்களால் எடுக்க வேண்டும். அப்படித்தான். ஓ, நீ எவ்வளவு அழகா இருக்க. இப்போ அதை என் பையில வைக்கலாம். வாவ், சரி. வாவ், ரோம் கிளாக் இருக்குது. சரி, உனக்கு சாக்லேட் வேணுமா? இது ருசியாக இருக்கிறது. ஜெனிபர், இது உன் முறை. சரி, ஆம். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ரேப்பரை எடுக்கிறேன். வாவ், சுவையாக இருக்கிறது. வாவ், இது பாருங்கள். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. மிக இனிமையானது. நான் நினைக்கிறேன் இதற்கு ஒரு படுக்கை கொடுக்க வேண்டும். பாம் பாம் பாம். என்ன உள்ளே இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், ஓ வாவ் வாவ். பெண்களே பாருங்கள். வாவ், என்ன ஒரு அழகி. ஓ, நீ அதை அணைத்துக் கொள்ளவே விரும்புகிறாய். அடடா, ஐயோ, அவன் என்னை கடித்தான். நீங்க ஒடியாக இருக்கீங்களா? அவன் என் லூலுவை சாப்பிட்டான். ஓ, ஆனால் என்னை சாப்பிடாதீர்கள். தயவு செய்து ஓடுங்கள் பெண்களே, ஓடுங்கள். ஆஹா, ஓ இல்லை. இது மிகவும் மிகவும் சிறிய பாட்டில். ஹோம், நன்றாக. எனக்கு நடுத்தர அளவிலான பாட்டில் கிடைத்தது. குழு, ஓஹா, இது எல்லாம் எனக்கு சுவையாக இருக்கிறது. கைகள் வைக்காதீர்கள் பெண்களே. தொடங்குவோம். சரி, இதை முயற்சிப்போம். பிழிந்து வெளியேற்றுகிறேன். அது ருசியாக இருக்கிறது. அருமையானது. இது மிகவும் சிறிய அளவு என்பதுதான் துரதிர்ஷ்டவசம். சரி, நான் முடித்து விட்டேன். இது உன் முறை, ஸ்ட்ரேசி. சரி சரி, அதை பிழிஞ்சு எடு. வா. அதற்கு எனக்கு போதுமான வலிமை இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. மன்னிக்கவும் ரெபெக்கா, உன் ஸ்க்ரஞ்சை நான் எடுக்கிறேன். அதுதான். ஆனால் எனக்கு இன்னும் சில தேவை. என்ன நடக்கிறது? அதுதான், நான் முடித்து விட்டேன். நாங்கள் ரப்பர் பேண்டுகளை பாட்டிலில் போடுகிறோம். இது எனக்கு ஜெல்லியை முழுவதும் பிழிய உதவும். ஓ, காத்திரு, பாரு, இது வேலை செய்தது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அற்புதம், மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, நான் நிறுத்த முடியவில்லை. என்னை விடு, நீ என் முடி அலங்காரத்தை கெடுக்கிறாய். எனவே இந்த பாட்டில் எனது. ஐயோ, அது உன்னுடையதில்லை. அப்போது இந்த ஜெல்லியை நான் முயற்சிக்கிறேன். ஓ, பிழிறது பிரம்சமாக இருக்கு. என்ன பண்ணணும்? ஓ, இங்க ஒரு பிடி வெடிப்பு பண்ணலாம். இது வேடிக்கையே இருக்கும். சரி, டைமர். மழை. ஓ, இல்ல. வாவ், இது வேலை செய்தது. வாவ், இது மிகவும் சுவையாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சூப்பர். ஓ, இல்லை. குறைந்தபட்சம் எனக்கு ஒரு சிறிய ஜார் கிடைத்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இல்லை. அரசே, என்ன காத்திருக்கிறது எனக்கு இங்கே? ஏன் ரெபெக்கா நம்மள மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவள்? ஏன் நான்? உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல போல் இருக்கிறது. எனக்கு கூட இருக்காது. சரி, இதை முயற்சிப்போம். ஓ, இல்லை. அந்த புளிப்பு மிட்டாய் என் முகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓ, இல்லை. உஃப் உஃப். உஃப். அதை நிறுத்த முடியவில்லை. உஃப். சரி, கடைசியாக சிரிக்கிறேன். இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. என்னது?
வளவாக பிஸியாக இல்ல. உன் மிட்டாயை சாப்பிட ஆரம்பி. ஓ ஆம், இது என் முறை. இதை முயற்சி செய்வோம். அடிக்கடி புளிப்பு, ஆனால் இதை ஒரே நேரத்தில் செய்வேன். அதனால் இது எளிதாக இருக்கும். ஓ, எனக்கு இப்போதே தண்ணீர் வேண்டும். ஓ, யாராவது எனக்கு தண்ணீர் கொடுங்கள். ஆ ஆ ஹூ. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ இதை எடுத்துக்கொள். நன்றி. அது நல்லது. காத்திரு. நம்முடைய காண்டியை தண்ணீருடன் கலக்குவோம். இது உதவும் என்று நம்புகிறேன். அதை நாம் குடிக்கப் போகிறோம். இருக்கும் என்று நம்புவோம். ஓ இல்லை. பெண்ணே, நீயும் இரட்டிப்பாகவே பார்க்கிறாயா? சரிதானே? நான் உணர்விழந்து போகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, பதற்றப்படாத. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். அப்படியா? நீங்கள் அனைவரும் தயாரா? சரி, 3, 2, 1. ஓ இல்லை, நான் சரியாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு அப்படி செய்யாதீர்கள். ஓ மன்னிக்கவும், நான் உதவ விரும்பினேன். சரி, இப்போது என் முறை. நான் ரொம்ப பயப்படுகிறேன் பெண்களே. இந்த மிட்டாய்கள் பயங்கரமாக இருக்கின்றன. ஓ இல்லை. ரெபெக்கா, நீ எங்க இருக்கிறாய்? நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் இதை செய்ய முடியாது. இல்ல, நாங்கள் உனக்கு உதவ போகிறோம். உன் வாயை திற. நிலுத்துங்கள். அப்படியே. இன்னும் சில. காத்திருங்கள். இது கடைசி. வாழ்த்துக்கள். ஓ ஏன் நான்? அப்பா, இது தொடங்குகிறது. ஓ எல்லை. எனக்கு கண்ணாடி தேவை. எனக்கும். கவனமாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. உன்னை மூடிவிடலாம். இதோ, ஹாஹா, எனக்கு ஒரு ஹை பைப் கொடு. கூல். அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை ரொம்ப வண்ணமயமா இருக்கப்போது. சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். சில சாப்பாடுகளை உருவாக்கணும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில. கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ இல்லை, எப்படி கையாளுவது? அட
ஹாய், என கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? பொன் அபெட்டிட். எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன, எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்ற அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை, ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். Others trees are still. அச்சொன்றம் முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். Strikes Riki. It's variability. Read. இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலேரும் உணவுகளை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போகிறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள், எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்குன்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோக். நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. கூரே, எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. வா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது.
பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். Det var så det är sen kvar på lite väldigt spray på vet frienders är jag kan fråga lite med att sparka jag eller med pidikum med så väl jag vet det jag level பண்ணி ஆரம்பிக்க நேரமாய் விட்டது. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள் மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்தப் போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு. சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. ஏம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? ஓம், இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து காண்டிருக்கின்றன. இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது. நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை. அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்கே டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே
மேரி, நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. இந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க ப்ரஷ் தேவை. பிங்கோ. The mirror transfer work. மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே. பார்ப்போம். ஆகவே அந்த காதுகள். இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா, லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். ஆப்பியா, பார்க்கலாம். வாழ்த்துக்கள். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுறது நல்லது. பெரியது எதுவும் இல்லையா காரியங்களுக்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ், நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது. அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறதா? காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். தான் ஓர் பீஸின் உண்மையான ராணி. காற்றாண்மை. பொறுங்கள், பொறுங்கள். புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. இப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி. இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்களா அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. மீண்டும்? ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்யற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது.
மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி மியாசமானது. ஏச்சு ஏச்சு. இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்துக் கொண்டு செய்யவில்லை. இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ, இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்துவிட்டது. திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓ மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் சாப்பிட்டியே. இதுதான் வணக்கம். இது முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ, குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட, அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு. அதை திறக்க விரும்புகிறாயா? ஹூம் ஹூம். ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியை அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா, நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம். முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலில் எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது. ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர்குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் பசுமையும் மணமுடனும் ததும்புகின்றன. அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும் கவலைப்படாதீர்கள். நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை தோலுகிறேன். விரைவாகவும் ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா, இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? நான் என் உருளை கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நேரத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன்.
உருளைக்கிழங்குகள் என் உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பதுவே ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளைக்கிழங்கை அவை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. ஹூம். உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும். கடவுளே, நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். வாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி, மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன்பரகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ சரி, நிறுத்து. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி, குதிரை நண்பா. தயவு செய்து சரி. சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. போச்சம், ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே சரி, அடுத்ததற்கு நகர்ந்து கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. அவருக்கு ஒரு நீளைய பயந்திருக்கிறார்கள். பரவாயில்ல, ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம், அருமை. போய் இப்போது எனது பற்களை கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா. மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகளாகும். விஷயம் அடா செம்மையாக. அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஆமா. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ். அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன? ஹேய், இதை பாரு. அவ்வோ, எப்படி சூடு. ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். நன்றி. அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம்.
அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் இரண்டாவது பன்ஸ். நான் சகிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும், நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். ஓ, இந்த பாணி என் சந்தோஷமா இருப்பார். கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்து விட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம். பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடியை மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாண செய். நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள்.
ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது, லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்லை. உண்மையில இன்னொருத்தர் எங்கான மிஸ்டர் நவுன். இப்பொழுது போங்க. டார்னிங், எல்லாம் தயாரா இருக்கு. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. கிங், எனக்கு கொஞ்சம் whipped cream கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நெகிழ். நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்லை. ஓ, இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை, நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு, என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இப்படி துகுலி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன?